இந்த கூட்டணி 2024ல உடைச்சது அண்ணாமலை தான்ங்கிறதுதான் பாஜகவினரே நிறைய பேர் சொன்னாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து நின்றுருந்தா ஒரு 10-15 இடங்களை வெற்றியே பெற்றிருக்க முடியும்னு நிறைய பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க. சோ இந்த கூட்டணி அண்ணாமலை தான் உடைச்சிட்டாருங்கிற விமர்சனம் இருக்கும்போது திரும்ப இந்த கூட்டணி சேரணும்னா அண்ணாமலை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே மனஸ்தாபம் இருக்கே அப்படின்ற ஒரு இடத்துல தானே இந்த மாத்துறதுன்றத புள்ளி வந்து நிக்குது. இல்ல அதாவது திரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் தொடர்வதால் நாங்க வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த கான்செப்ட்ல வரல. சிறுபான்மை வாக்கு வங்கிகள் கிடைக்கல. தொடர்ந்து 2-3 தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சியோடு நாம கூட்டணி வைத்ததுனாலதான் இந்த பின்னடைவும் சரிவும் இருக்கு. இங்கிருந்து வெளியில வந்துட்டோம்னா பாஜகவில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் நம்ம கூடுதலா 10 இடம் 15 இடம் 6 இடம் தான் இருக்காங்க. கொடுத்தா வந்துருவாங்க. அது ஒரு மெகா கூட்டணி அமைக்கலாம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு காரணமாக அண்ணாமலை சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு 24 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றத்துக்கு ஒரு 10 எம்பி வேணும்னு சொன்னா அண்ணாமலையில யார வேணாலும் பலி கொடுக்க பாஜக தயாரா இருந்திருக்கும்ல. இப்ப இன்றைக்கு இருக்கிற அன்னைக்கு இருக்கிற சூழல்ல அதிமுக பாஜக வாக்குகளை வந்த வாக்குகளை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 10-18 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்கோம். அப்ப அதிமுக ஒரு 3-4 பேர் மந்திரியா கூட போயிருக்கலாம். பாஜக அந்த நிலைப்பாட்டை அப்போதே எடுத்திருந்தா ஒரு 4-5 எம்பி அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு தானே. ஆனா பண்ணல. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு பெரிய தேசிய கட்சி ஒரு மாநிலத்துல கூட்டணி கட்சி வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால தன்னுடைய தலைமையை மாற்றுவது என்பது நிச்சயமா இருக்காது. 100% அது இருக்காது என்பதான் என்னுடைய கருத்து, பார்வை.